ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃப்ரிட்ஜ் டூர் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில டிப்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் சின்னது தான். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் வந்து ஒரே இதில் வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கும், வால்க்கு பின்னாடி இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேட்டட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்மியாக வந்து திங்ஸ் வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக மினிமமாக வச்சுக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்மளோட ஃப்ரிட்ஜில் கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். திங்ஸ் வந்து நிறையா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கையில் இன்ஜுரி ஆனதுலேருந்தே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ் வந்து அங்கங்கே வந்து அப்படியே கிடந்தது. அதுக்கப்புறம் என்னால் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட சில டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றனால ஃபுல்லாக வந்து கொஞ்சம் காய்கறிகள் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் வந்து நான் இனிமேல் தான் போய் வாங்கணும். அதனால் இருக்கிறத மட்டும் ஃபுல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரதை அதுக்கப்புறமா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் கொஞ்சம் வாட்டர் அதுக்கப்புறம் வினிகர் தான் சேர்த்துப்பேன். அப்படி இல்லைனா வந்து லெமன் ஏதாவது இருந்ததுன்னா அதை சேர்த்துப்பேன். இதை வந்து நல்லா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்மெல்லு வந்து இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரியான ஸ்மெல் இதெல்லாம் வந்து போயிடும் வினிகர் இல்லைனா லெமன் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது செல்ஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வைக்கும்போது ப்ளேஸ் மேட் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் மேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மேட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி திருப்பி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒன்லி வந்து கிளாஸ் கண்டெய்னர் அப்படி இல்லைனா வந்து ஸ்டீல் இந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் முடியாத பட்சத்துக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதை விட ஒரு 2-3 நாளைக்கு வர்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கோட இதெல்லாம் வந்து ஃபுட்டில் வந்து சேராமல் இருக்கும். ஸோ நான் வந்து மெயினாக என்கிட்ட வந்து ஒரு 2-3 கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. திருப்பி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஏதாவது பிளான் பண்ணி வாங்க முடிஞ்சால் வாங்கி அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்கனைசர் எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஆர்கனைசர் வாங்கிக்கோங்க. உங்களோட ஃப்ரிட்ஜு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து என்ன ஆர்கனைசர் நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கிறதுக்குலேருந்து எல்லாமே வந்து பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் சின்னது அப்படின்றதுனால நிறைய ஆர்கனைசர் யூஸ் பண்ண முடியாது என்னால். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட டோர் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எது எங்கே வரணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மில்க் வாங்குகிற அந்த பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்கே வைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட குக்கிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராப்பர் அந்த டோர் சைடை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஒரு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ண முன்னாடி அந்த ஆர்கனைசர் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி தான் வச்சுருப்போம். பட் வச்சுட்டு ரொம்ப நாள் ஆகிருக்கும். அதில் வந்து ஏதாவது தூசி இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து பிஃபோர் நீங்கள் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா டிவைடர் மாதிரி வந்து ஆர்கனைசர்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு பேஸ்கட் மாதிரி வச்சு அதில் வந்து நீங்கள் ஒரு டிவைடர் மாதிரி யூஸ் பண்ணி 2 காய்கறிகள் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு மீல் ப்ரிப் மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன் அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு ஹரிபரியாக வந்து அனுப்பிச்சி விடுறதுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மீல் ப்ரிப் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக குக் பண்ணி கொடுத்து விடுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பட்டர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, நமக்கு கடையில் நிறைய அவைலபிளாக இருக்கும். அந்த பட்டர் பேப்பரில் வந்துட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸுக்குள்ளே வைக்கும்போது அடியில் பட்டர் பேப்பர் வச்சு மேலே வந்து பட்டர் வச்சிங்க அப்படின்னா பட்டர் வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து பட்டர் வந்து நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில். ஏன்னா பட்டர் நான் வாங்கிட்டு வந்துட்டு நெய் காய்ச்சிருவேன். நான் அதிகமாக பட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நெய்யே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட்டர் வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிவைடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரையும் உள்ளே வச்சு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காய்கறிகள் எல்லாத்தையும் வைக்கும்போது கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டொமேட்டோஸ் வந்து நான் யூஸ்வலாக வந்து வெளியில் தான் வைப்பேன். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அது ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து நம்ம அதை மூடி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து சில்வர் கண்டெய்னரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாவு வந்து இட்லி மாவு அரைச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி 2 இதில் தான் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்கிறத விட இதில் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மாவு வந்து ரொம்ப புளிக்காமல் அந்த மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக்கில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி தான் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் குட்டி டப்பா இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸில் வச்சுருக்கேன், ரீயூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கெலாம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் வைக்கும்போது அடியில் வந்து பேப்பர் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காய்கறிகளை வச்சுட்டு மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாய்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நமக்கு இருக்கும். நான் வந்து 2-3 நாளைக்கு மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் 1 வீக்குக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு டிஷ்யூ வந்து நம்ம அடியில் போட்டு கொத்தமல்லியோ இல்லை வந்து கறி லீவ்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு 1 வீக். இங்கே வந்து கருவேப்பிலை இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து பார்த்து தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ஒரு 2 டேஸ்க்கு இல்லைனா 3 டேஸ் ஒன்ஸ் அதை எடுத்து பார்த்துட்டு டிஷ்யூ வந்து ரொம்ப வந்து வெட்டாக இருந்ததுன்னா வேறு டிஷ்யூ மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அப்பப்போ நம்ம அதை எடுத்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா நமக்கு அந்த காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேப்பர் பேக் மாதிரி கடையில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு ஜிப்லாக் கவர்லாம் வந்து இப்போ நிறைய கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி நான் அதான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது இப்போ வந்து கொஞ்சம் வந்து அதை கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே வந்து என்கிட்ட வந்து கிளாஸில் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற பாக்ஸ் வச்சு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இல்லைனா ஒரு சில காய்கறிகளுக்கு அந்த ஜிப்லாக் கவர் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஒரு 1 வீக்குக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக ஆர்கனைசர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய வந்து உள்ளே ஆர்கனைஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி அடுக்கும்போது அந்தந்த செக்ஷன் ஏற்ற மாதிரி வந்து அடிக்கோங்க. எதெல்லாம் வந்து ஒரு சைடு வரணும், எதெல்லாம் இன்னொரு சைடில் வந்து வைக்கிறது, அண்ட் டோர் சைடில் என்னென்னலாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேல் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். அண்டு புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து மேல் ஷெல்ஃபில் வந்து வச்சுக்க போகிறேன். அண்ட் கொஞ்சம் வந்து ஹோம்மேடு தயிர் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உள்ளே வச்சிடலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கொஞ்சம் அளவாக அரைச்சி தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுருந்தேன். அதனால கொஞ்சத்தை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதை காலியான பிறகு அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸு, அதுக்கப்புறம் மாவு அரைச்சது இதெல்லாமே வந்து கீழ் ஷெல்ஃபில் வந்துட்டு நான் வைக்க போகிறேன். என்னோட
எது குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ என் மாவு வந்து நான் நிறைய அரைக்கவும் மாட்டேன். நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் தான் அரைச்சிப்பேன். அதுக்கப்புறம் வந்து காலியாக தான் திருப்பி இன்னொரு தடவை அரைச்சிப்பேன். ஸோ அதே மாதிரி டொமேட்டோஸும் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடையில் வாங்கின தயிர் வீட்டில் ஊற்றுனது கொஞ்சம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் பழக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து தயிர் வீட்டில் வந்து உரம் ஊற்றி ட்ரை பண்ணி எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த தடவை கொஞ்சம் நல்லா வந்திருந்தது. அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வந்து ஸ்டாக் வச்சுட்டு இருக்கேன். அதை வந்து திருப்பி நம்ம வந்து உரம் ஊற்றுறதுக்காக கொஞ்சம் ஒரு 2-3 தடவைக்கு மேலே நம்ம அதை உரம் ஊற்றின பிறகு தான் அது கொஞ்சம் இன்னும் நல்லா வரும். கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கடையில் தான் வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருக்கிறத கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டதெல்லாம் மேலே வச்சுட்டு மிச்சது கவரில் சிலதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கெலாம் பாக்ஸ் வந்து இல்லை. பாக்ஸ் போட்டாலும் எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் கவரில் போட்டதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் உள்ளே வச்சிடலான்னு. இந்த மாதிரி பெரிய காய்கறிகள்லாம் வந்துட்டு நம்ம வந்து நியூஸ் பேப்பரை சுற்றி வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நான் நாளைக்கு காலையில் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால அப்படியே வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா எப்படி மறுநாள் எடுத்துருவோம். ஸோ அதனால் அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பற்றி தான் வந்து சொல்லணும். அது வந்து வீட்டிலையே ஆக்சுவலி ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கடையிலலாம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதே மாதிரி அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப்பில் கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து போட முடியலை, அது வந்து அவ்வளோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் க்யூபாக போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னோடய டோர் சைடு தான் ஃபுல்லாக வந்து அடுக்க போகிறேன். நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து எடுப்போமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அடிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பெரிய பாட்டில்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் இந்த மாதிரி வைக்க போகிறேன். எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஜூஸோ இல்லை அந்த மாதிரி பாட்டில்ஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே குடிக்க மாட்டோம். அதனால் நாங்கள் அது எதுவுமே வாங்குறதில்ல. ஸோ அதனால் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பட் நான் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தேன். அதனால் மிச்சம் இருக்குது. வெளியில் போட்டோன்னா ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் வந்து உள்ளே வச்சுருக்கேன். டீ போடும்போது அப்பப்போ எடுத்து அப்படியே காலி பண்ணிடலான்னு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட நாத்தம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா வந்து சில பேர் வைப்பாங்க. பட் லெமன் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட போதும். பட் பேக்கிங் சோடாவும் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அது கூட வந்து இந்த டோர் சைடில் அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த ஷெல்ஃப் உள்ளே இருக்க ஷெல்ஃபில் கார்னரில் வந்துட்டு அதை வந்து வச்சுருங்க. பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா லெமன் இந்த மாதிரி ஏதாவது வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அது வந்து நமக்கு இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வந்து வராமல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ஒரு காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து 1 வீக்குக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், அது அப்படியே வந்து அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் விடாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து அது அந்த கண்டெய்னர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த மாய்ஸ்ட்லாம் வந்து இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு ஃபுட் அந்த காய்கறிகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், அழுகிடும். ஸோ அதனால் அப்பப்போ அதை எடுத்து செக் பண்ணிட்டு ஈவன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல்லும் வராது. அதே மாதிரி நம்ம அந்த காய்கறியும் ஸ்பாயில் ஆகாமல் ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரீசரையும் வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ரைட் டெம்பரேச்சர்லேயே வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீசரில் தான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் இது எல்லாமே கரெக்டாக வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசருக்கான கண்டெய்னர் மாதிரி பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இது ஸ்மூதி போடுறதுக்கு தான் அந்த ராஸ்பெரி, அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி இங்கே கிடைக்காது, அதனால தான் அது ஃப்ரோசன் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கிரேட்டட் கோகோனட் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து தேங்காய் வந்து சுத்தமாக நல்லாவே இருக்கிறது இல்லை. முன்னாடிலாம் நிறைய வாங்கி ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கிரேட்டட் கோகோனட்டு இந்தியன் ஸ்டோர் போகும்போது வாங்கி வச்சுப்பேன். 2 பாக்கெட் 3 பாக்கெட் அந்தளவுக்கு வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா அது ஆக்சுவலி கேரளாவிலேருந்து வர்றதுனால ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு இந்த பிராண்ட்லாம். ஸோ அதனால் வந்து நான் அதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீசரில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால அதுவே எனக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸோ இல்லை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன ஃபுட் வச்சுருக்கோம் அப்படின்றது கரெக்டாக வந்து நமக்கு தெரியும். நம்ம வந்து டக்குன்னு வந்து அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அது உள்ளே வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லைனா வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கான்றதையும் நம்ம கிளியராக வந்து பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்னலாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லைனா வந்து என்னோடய வீடியோஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.